கலைஞர் மகளிர் உரிமைக்கான பணம் வந்து எஸ்சி எஸ்டி சப் பிளான்லேருந்து செலவிடப்பட்டது அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த பணம் அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தான் செலவிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி வெளியில் ஆர்டிஐ மூலிமா தகவல் பெற்று அதை எப்படி வாங்குறாங்க. நீங்கள் ஐயா இளையபெருமாள் குறிப்பிடும்போது, ஆனால் எந்த அரசு ஆவணங்களில் ஐயா இளையபெருமாளோட அறிக்கை சம்பந்தமாக இப்போ நிதி ஆய்க்கோ இந்த ரிப்போர்ட்டில் படிக்கும்போது அது குறிப்பிட்டதாக தெரியும். அதில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அதை ஒதுக்கிடுறாங்க, குறிப்பிட்றதில்ல. ஆனால் இது வந்து மத்திய அரசுக்கும் அந்த கடமை இருக்குது, மாநில அரசுக்கும் அந்த கடமை இருக்க மாதிரியா? ஆமாம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 2 அரசுகளுக்கும் இந்த கடமை இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறாங்க? இது என்னன்னாக்கா 2012-13 வந்து நிறைய தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் எப்படி? ஆமாம், தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த திட்டம் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. அது எதனால் அதுக்கப்புறம் அடுத்து வந்த அந்த காங்கிரஸ் அரசு அது கைவிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு சென்னை சமூக பணி கல்லூரியில் இயங்கி வரும் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு நேஷனல் கோலிஷன் ஆன் எஸ்சிபி அண்ட் டிஎஸ்பி லெஜிஸ்லேஷனோட தமிழ்நாடு அமைப்பாளர் முனைவர் ரமேஷ்நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். 20 வருடங்களுக்கு மேலாக தலித் மற்றும் பழங்குடியினர் வகுப்பின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அது மட்டும் இல்லாமல் சென்னை சமூக பணி கல்லூரியில் இயங்கி வரும் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையத்தின் ஆலோசகரில் முக்கியமான ஒருவர். அவரிடம் இன்று நாம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்ட விதிகள் குறித்து கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முதல்ல அந்த சட்டத்தோட பின்னணி குறித்து ஆய்வு செய்கிற பொழுது இந்தியாவுடைய மேம்பாட்டு திட்டங்கள் வந்து 5ஆண்டு திட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. இது 5ஆண்டு திட்டம் வரைக்கும் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்கான பெருசாக திட்டங்கள் வகுக்கப்படலை. இது எந்த கால சூழலில் 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் இது நடைபெற்றது? அதோட பின்னணி என்னென்ன? ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், சப் பிளான் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப். இந்த திட்டமானது 1974ஆம் ஆண்டு பழங்குடி மக்களுக்காகவும் 78ஆம் ஆண்டு பட்டியலின மக்களுக்காகவும் இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் துணை திட்டமானது வகுக்கப்பட்டது. இது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா, இதுக்கு முன்பாக ஐயா இளையபெருமாள் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் தலித் மக்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை கண்டறிந்து அவருடைய முன்னேற்றத்திற்காக பரிந்துரை அளிக்கும்படி யாரோட முன்னெடுப்பு? எந்த பிரதமர்? சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவங்க நம்ம அப்பொழுது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி இருந்தப்போ இந்த கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. இந்த திட்டமெல்லாம் வந்து இந்த மிட் 70s தான் கொண்டு வரப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும் மிசா பீரியட் பற்றி. ஆமாம், அவங்கனால இந்திரா காந்தி. ஆமாம், அந்த வந்து மிசா பீரியடில் வந்து அது அரசியல் ரீதியாக அதை பற்றியான ஒரு விமர்சனம் உண்டு. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது, அரசியல் உரிமை மறுக்கப்பட்டது, பல்வேறு மாநிலங்களில் வந்து ஆட்சிகள் கலைக்கப்பட்டதுன்ற எதிர் விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது குறிப்பாக தலித் மக்கள் பழங்குடி மக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் அது. அது என்னென்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஜாகிர்தார் ஜமீன்தார் சிஸ்டத்தை வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறாங்க. அதுவரை வந்து பல்வேறு பகுதிகளில் இந்தியாவில் ஜமீன்தார்கள் வந்து நில உச்சவரம்பு நில சீர்திருத்தத்தின் கீழே அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான நிலங்கள் உண்டு. அந்த நிலப்பரப்பில் அவர்கள் தான் ஆட்சி பண்ண முடியும். அது அந்த காலகட்டம் தான் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நோக்கமே ஒன் ஆஃப் த நோக்கமாக அது இருந்துச்சு. ஆமாம், அவங்கள வந்து அந்த சிஸ்டத்தை ஒழித்து அந்த நிலப்பரப்பில் வந்து இந்திய நிலப்பரப்பில் வந்து சேர்க்கப்படுது. அதுபோல் இந்த கொத்தடிமை ஒழிப்புக்கான ஒரு சிறப்பு சட்டம் வருது. அப்புறம் இந்த கிராமப்புற நில உச்சவரம்பு சட்டம், நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம். அப்போ தான் வந்து ஒரு வரம்புக்கு மீறி அதிகப்படியாக நிலம் வைத்திருப்பவர்களெல்லாம் எடுத்து நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு
சீர்திருத்தங்கள். இப்போ எங்கள் கிராமத்தில் எங்கள் இடம்லாம் இந்த மாதிரி மற்றவங்கள இருந்து அந்த காலகட்டத்தில் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த காலகட்டம் தான். ஆமா. அந்த காலகட்டத்தில அது மாரி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஐயா இளைய பெருமாள் கமிட்டியினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்தது. அது தொடர்ந்து அப்புறம் அதன் பின்பாக வந்து எஸ்சி, எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டீஸ் ஆக்ட் 1989 வந்தது. இந்த குறிப்பிட்ட திட்டம் வந்து அவருடைய பரிந்துரையில இந்த சமூக, பொருளாதார, கல்வி மேம்பாட்டிற்காக சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரணுங்கிறது அவர் முக்கியமான பரிந்துரை. இப்போ நீங்கள் ஐயா இளைய பெருமாள் குறிப்பிடும் பொழுது, ஆனால் எந்த அரசு ஆவணங்கள்ல ஐயா இளைய பெருமாளோட அறிக்கை சம்மந்தமாக இப்போ நிதி ஆயோக்லையோ அந்த ரிப்போர்ட்டில் படிக்கும்பொழுது அது குறிப்பிட்டதா தெரியலையே. அதில பெரும்பாலும் நெறைய பேர் வந்து அத ஒதுக்கிடுறாங்க, குறிப்பிடுறதில்ல. ஆனா அது முக்கியமான பின்னணி அதில இருக்கிறத வந்து அம்பேத்கர் நம்ம ஆர்பிஐ பார்க்கணும். காரணம்னு சொல்கிறதுக்கு மறுக்கிற மாதிரி. அது வந்து அப்படிதான் அது. ஆனா நம்ம எல்லாம் வந்து மறுக்கிறது இல்ல. நெறைய இப்ப சமூக செயல்பாட்டாளர்கள், தலித் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே அத நம்ம ஒரு அடிப்படை ஆவணமா நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றளவும் வந்து அந்த அறிக்கை வந்து அது ரொம்ப பொருத்தமுள்ள ஒரு அறிக்கையா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இருந்த சூழல்ல வந்து அவருக்கே வந்து அந்த கமிட்டியிலேயே முழு ஆதரவு இல்ல. நெறைய பேர் எதிர்ப்புகள், சில பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து செக்ரட்டேரியட் சப்போர்ட்லாம் கூட இல்லங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையிலே. அப்படி இருந்தும் அவரு வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி, எங்கெல்லாம் வந்து வன்முறை நடந்திருக்கு, வன்கொடுமை நடந்திருக்கு, கல்வி பொருளாதார மேம்பாட்டில என்ன மாரி குறைபாடு எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அறிக்கை அது. அந்த அடிப்படையில தான் வந்து இந்த 74, 78ல இந்த ம் டெவலப்டு கம்யூனிட்டீஸ் சமூகங்களுக்கும், இந்த தலித் பழங்குடி சமூகக்கும் உயர்வதற்கு, பொருளாதார ரீதியா வளர்வதற்கு பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ் வேணுங்கிறது தான் இந்த திட்டமே இது. அப்போ மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில இந்த இரு சமூகங்களுக்கும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்த வெல்ஃபேர் பட்ஜெட்லேயும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து அந்த மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதியை வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும், தலித் மக்கள், பழங்குடி மக்களுடைய தனிநபர் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, அவர்களுடைய வாழ்விடத்திற்கான போதிய அடிப்படை வசதிகளை வந்து பெருக்கிறது மூலியமாக, அவர்களும் வளர்ந்த சமூகத்திற்கு அந்த கேப்பை வந்து இடைவெளியை வந்து குறைப்பதற்கு உதவும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் அப்போது 74, 78 காலகட்டத்தில உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த 96 வரைக்கும் அது இம்ப்ளிமெண்டேஷனே இல்ல அப்படின்ற மாரி. ஆமா. அத பத்தி எல்லாருக்குமே தெரியாது. ஆ. எங்களுக்கெல்லாம் கூட அத பத்தி உண்மைய சொல்லணும்னாக்கா, அத பத்தி நாங்க அறிஞ்சிருக்க இல்ல. இவரு நம்ம கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் வந்து அ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையுடைய செயலாளரா இருக்கும்போது தான் அவர் இந்த ஸ்கீமையே வந்து வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. ஆமா. அப்பதான் நமக்கெல்லாம் தெரிய வரும். இந்த மாரி ஒரு சிறப்பு உட்கூறு திட்டம் இருக்கு. அ தலித் மக்களுக்கு அல்லது துணை திட்டம் இருக்குங்கிறது தெரிய வந்தது. அதன் பிறகு தான் நம்ம இத எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்றதோ, அல்லது மத்திய அரசினுடைய ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? மாநில அரசுகள் எவ்வளோ ஒதுக்கீடு பண்றாங்க? இதனால எந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது? மக்களுக்கு எந்த அளவுக்கு சென்றடைய முடியுது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதன் பிறகு தான் நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது வந்து மத்திய அரசுக்கும் அந்த கடமை இருக்கு, மாநில அரசுக்கும் அந்த கடமை இருக்கிற மாரியா? அப்படி. ஆமா. மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் 2 அரசுகளுக்கும் இந்த கடமை இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்தியாவுல எத்தன மாநிலங்கள் இத வந்து ஏற்று செயல்படுறாங்க? இது என்னன்னாக்கா 2012, 13ல வந்து ஒன்றிய அரசே வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்ம கோலிஷன் இருக்கு இல்லைங்களா? நேஷனல் கோலிஷன் ஆன் எஸ்சிபி, டிஎஸ்பி லெஜிஸ்லேஷன் இது மூலியமா பல்வேறு முயற்சிகள மேற்கொண்டாங்க. அதனுடைய விளைவு அந்த 2012, 13ல வந்து அப்பொழுது இருந்த மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அதற்கான முயற்சி எடுத்து, ஒரு சென்ட்ரல் பில்லே டிராஃப்ட் பண்ணாங்க. டிராஃப்ட் பண்ணி அத பொது விவாதத்திற்கு வெளியிட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த காங்கிரஸ் ஆட்சியில வந்து அத சட்டமா நிறைவேற்ற முடியல. முடியல. ஆமா. ஆனா அத தொடர்ந்து வந்து 2013ல ஆந்திர பிரதேசத்தில ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில இத வந்து சட்டமாக்குனாங்க. ஒன்றிய அரசுக்கு முன்னாடி மாநில அரசு ஆமா. முன்னாடி. ஒன்றிய அரசு சட்டமாக்கல. அது வந்து ஒரு டிராஃப்ட் பில் தான் அறிமுகப்படுத்துனாங்க. அது வந்து காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது இருந்தவங்க அவங்களால அத
பல்வேறு காரணங்களால் அது நிறைவேற்றப்படாமலே கைவிடப்பட்டது. அதான் உண்மை. ஆனா மாநில அரசுகள் அத எடுத்தாங்க. ஏன்னா மாநில அரசுல வந்து ஆந்திர பிரதேசில அப்போ இருந்த ஒரு மூவ்மெண்ட் அந்த பைபர்கேஷன்ஸ் தெலுங்கானா அ தனி மாநிலமா மாற்றுன்ற ஒரு அமைப்புகள், தலித் இயக்கங்கள் அங்க ஒண்ணா கூடுனாங்க அங்க. ஸோ அங்க அப்பொழுது இருந்த துணை முதலமைச்சர் தாமோதரன் ராவ் நெனைக்கிறேன். அவரு, மாதவ ராவ் அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டரு, லட்சுமையா சென்டர் ஃபார் தலித் ஸ்டடீஸ் இவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஆந்திர பிரதேசல அது மாரி ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. அதன் பிறகு வந்து ம், ஆந்திரா, தெலுங்கானா 2 மாநிலமா பிரிந்த பிறகு, தெலுங்கானாவிலயும் வந்து அது நடைமுறைக்கு வந்தது. அதிலே குறிப்பா 2017ல மேலும் திருத்தங்கள் செய்து, இந்த சட்டத்த வந்து இன்னும் செழிப்படை செய்து, அங்க நல்ல முறையில ஒரு முன்மாதிரி மாநிலமா தெலுங்கானால வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. 2013ல அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில சட்டமாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 மாநிலமாக தெலுங்கானா, ஆந்திராவா பிரிந்த பிறகு தெலுங்கானாவிலும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதிலும் குறிப்பா 2017ல மேலும் திருத்தங்கள் பண்ணி, இந்த சட்டத்த இன்னும் வலுவடை செய்திருக்காங்க. அது ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமா நாங்க பார்க்கிறோம், இந்தியாவிலேயே. அதைத் தொடர்ந்து வந்து கர்நாடகால அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ராஜஸ்தான்லயும் இத கொண்டு வந்தாங்க. ராஜஸ்தான்ல சட்டம் ஒண்ணும் பெரிய அளவுல சொல்றதுக்கு இல்ல. இது தெலுங்கானா தான் வந்து ஒரு நல்ல முன்மாதிரியான இந்தியாவுக்கே சட்டமா. முன்மாதிரியானவர். ஆமா. இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான சட்டமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு சாமானியன் பார்வையில அது திட்டத்துக்கும் சட்டத்தோட தேவை என்ன? என்ன அது வந்து திட்டத்துக்கும் சட்டத்திற்கும் வேறுபாடு என்னன்னா, ஒரு திட்டத்த வந்து ஒரு அரசு அ நடைமுறைப்படுத்தலாம். அத பின்பற்றலாம். அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள பின்பற்றலாம். அல்லது இன்னொரு அரசு வந்து அத கைவிடலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு திட்டமா இருக்கிற பட்சத்தில. அல்லது அதுக்கான நிதி ஒதுக்கீட பத்தியோ, அல்லது எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் இருந்தாலும், அத பெருமளவுல பின்பற்றக்கூடிய அரசுகள் வந்து மிக குறைவு. அப்படிதான் நடந்தது. 75ல அது நடைமுறைப்படுத்தினாலும், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வந்து அத பத்தியான அ ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து பொதுமக்கள் ஆனா 10 யாருக்குமே வருடமே போதுன்ற மாரி தானே யாருக்குமே ஆரம்பத்துல. தெரியாது. அத பத்தி யாருக்குமே தெரியாது. ஈவன் ஆட்சியாளர்களுக்கே அத பத்தி தெரிஞ்சிருக்குமா என்னன்றது தெரிய வரல. ஒரு சட்டமா இருக்கும்போது என்னன்னா, அதுக்கான பிளானிங், அலோகேஷன்ஸ், இம்ப்ளிமென்டேஷன், மானிட்டரிங், அக்கவுண்டபிலிட்டி அந்த மெக்கானிசம் வந்து இருக்கும்பொழுது, யாராலயும் அத வந்து தவிர்க்க முடியாது. விட விட முடியாது. அது கட்டாயமாக்குது. கட்டாயமாக அத நடைமுறைப்படுத்தி ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து எல்லா அரசுகளும் ஒரு அரசு வந்து இன்னொரு அரசு வந்தாலும், அத வந்து எளிதில மாற்ற முடியாது. மாற்ற நினைச்சா மாற்றலாம். ஆனா இருந்தாலும் வந்து அவ்வளோ எளிதில அது மாரி சட்டங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள மாற்றுவது ரொம்ப கடினமானது. அதனால தான் அது திட்டங்களா இருக்கிறத வந்து நம்ம சட்ட வடிவத்தில கொண்டு வரணும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வரணும் தான் நம்ம டிமாண்ட். இதுவரை வந்து ஆனா சென்ட்ரல் இதுவரைக்கும் இல்ல. கவர்மெண்ட்டும் அத கொண்டு வரல. இப்ப மாநில அரசுகளாவது அத கொண்டு வரணுங்கிற முயற்சியில தான் நம்ம பல்வேறு மாநிலங்கள பார்த்து தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரணுன்ற கோரிக்கை நம்ம முன் வச்சிருக்கோம். இப்ப இதுல ம இந்தியாவுக்கே முன்னுதாரணமா பல்வேறு திட்டங்கள் இருக்க தமிழ்நாடு. நீங்க சொல்றது பார்த்தா ஆந்திரா வந்து முன்னாடியே அதற்கான போராட்டங்கள முன்னெடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப 2024ல சட்டமாக்கப்பட்டது. அதுக்கான போராட்ட வடிவங்கள்ல நீங்க முக்கிய பங்காற்றுறீங்க. அதோட வரலாறு சொல்லுங்க. அதனுடைய வரலாறு அப்படின்னும்போது நம்ம நேஷனல் லெவல்ல ஆரம்பிச்ச அந்த 2010லே தமிழ்நாட்டிலும் இதற்கான பிரச்சாரத்த வந்து மேற்கொண்டோம். 2015லே இந்த கோலிஷன் சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களா கூடி, ஒரு பில்லே நம்மளே ஒண்ணு டிராஃப்ட் பண்ணோம். டிராஃப்ட் பண்ணி அப்பொழுது இருந்த அரசுகள்ட்ட குடுத்தோம். அது யாரும் வந்து பெருசா அத பொருட்படுத்தல அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதன் பிறகு இப்போ 2021 தேர்தலுக்கு முன்பாக அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம தேர்தல் ம் அ அறிக்கை ஒண்ணு மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் குடுத்துருந்தோம். அதைத் தொடர்ந்து 2021ல வந்து புது ஆட்சி திமுக தலைமையில ஆட்சி அமைந்த சமயத்தில நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 4 முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தது.
நம்ம விசிகேனுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் இதற்கான முயற்சி நேஷனல் லெவல்லையும் எடுத்தார், ஸ்டேட் லெவல்லையும் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த காலகட்டம் வந்து ஒரு ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்த சூழல்ல, அதற்கு ஏத்த வகையில இது நல்லா அமைஞ்சது. அப்ப இந்த டிராஃப்ட் பில்ல வந்து அவர் டாக்டர் தொல் திருமாவளவன் மூலியமாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். தமிழ்நாட்டில அதற்கான மாநாடு நடத்தினோம். அப்புறம் தெலுங்கானால இருக்கக்கூடிய அந்த சட்டம் எவ்வாறு செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்போஷரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், எஸ்எஸ் பாலாஜி, நம்ம கோலிஷன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் வந்து ஒரு கலெக்டிவா ஒரு அஃபிஷியல் விசிட்டாவே போயிருந்தோம். 2023 ஜனவரி மாசத்துல. அங்க வந்து ஒரு சிறப்பான திட்டம் வந்து கூடுதலா அங்க நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த தலித் பந்து அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா தான். முழுமையா இல்ல. ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அத நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,500 குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்திற்கு 10,00,000 ரூபாய் வந்து ம் அ கிராண்ட் அ அவர்களுக்கு நிதி உதவி லோன் செய்திருக்காங்க. கிடையாது. லோன் கிடையாது. கிராண்ட். லோன் கிடையாது, பேங்க் டை அப் கிடையாது. ஆஹா. கவர்மெண்ட்டே இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 300, 400 களப்பணியாளர்களை நியமனம் செய்து, வீடு வீடா போய் கண்டறிந்து, பயனாளிகளை கண்டுபிடிச்சு, அந்த குறிப்பிட்ட பயனாளிகள் என்ன தொழில் செய்யறதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு, அவர்கள் எல்லா வேலையும் அவங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்து, அந்த கிட்டத்தட்ட அந்த 8,200 குடும்பங்கள் நெனைக்கிறேன். அத்தனை பேருக்கும் வந்து 10,00,000 ரூபாய் வந்து கிராண்டா குடுத்துருந்தாங்க. இது ஒரு கனவு திட்டமால இருக்கும். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கனவு திட்டம். அது இல்லாம பிற தொகுதிகள்ல, பிற மாவட்டங்கள்ல அது வந்து ஒரு 11,000 குடும்பம்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த திட்டம் ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ட ஆரம்பிச்சாங்க. இதோட சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, நம்ம ஒரு லோனுக்காக அல்லது ஒரு ஸ்கீம்க்காக பேங்க்ல போயிட்டு, நம்ம சாதாரண மக்கள்லாம் வந்து எளிமையா ஒரு ஸ்கீம் வாங்கிட முடியாது. அவங்க பேங்க்கினுடைய கண்டிஷனாலிட்டீஸ்லாம் நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். செக்யூரிட்டி குடுக்கணும். அப்ப சாதாரண மக்கள், நிலமற்றவர்கள், சொத்து இல்லாதவர்கள், இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து ஒரு வங்கியில வந்து கடன் பெறுறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். டாட்கோ ஒப்புக்கொண்டாலும் வங்கி ஆமா. ஒத்துக்கொள்ளலாம். அது கவர்மெண்ட் ஒத்துட்டாலும் வங்கி வந்து குடுக்க மாட்டாங்க. ஆனா அங்க என்னன்னாக்கா, வங்கி வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாரி இந்த கிராண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. சிம்ப்ளி மீடியேட்டர். ஆமா. லிவரேஜ் பண்ற சிஸ்டம் இல்ல. அப்ப இந்த 10,00,000 பயன்படுத்தி என்னெல்லாம் தொழில் தொடங்கலாங்கிறத, அத ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க பல இடங்கள்ல போய் பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள சொல்லலாம். அதுக்கு முன்பாக வந்து ம் நெல் அறுவடை இயந்திரங்கள் ஆமா. தமிழ்நாட்டுல இருந்தா அவங்க எல்லாருமே ஓ. வாடகைக்கு எடுத்துட்டு போவாங்களாம். இந்த ஸ்கீம்ல நெறைய பேருக்கு வந்து அந்த நெல் அறுவடை இயந்திரத்த வாங்கி குடுத்துருக்காங்க. அதன் மூலியமா அவங்க வந்து வாடகைக்கு அத பயன்படுத்தி, அதன் மூலியமாக அவர்களுடைய குடும்பத்துக்கு வருவாய் தேவை பூர்த்தி அது செய்து. விவசாய நிலம் இருந்தா மட்டும் இல்ல. இல்ல. விவசாய நிலம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓஹோ! உங்களுக்கு வந்து அந்த மிஷின் ஆப்பரேட் பண்ணக்கூடிய தொழில் திறமை இருந்துச்சுனாலே, உங்களுக்கு அதுக்கான ரூ. 10,00,000 வந்து முதலீடு போட்டு அத வாங்க முடியும். அது மாரி நெறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதில அவங்க என்ன சொன்னாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லனாக்கா, வெளி மாநிலங்கள்து நாங்க வாடகை எடுக்கிறதே குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட்ட சொன்னாங்க. ஃபண்ட் ஃப்ளோவே தடைப்படுது. ஆமா. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே வந்து இந்த சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்ப வந்து டெவலப் பண்றதும், ஸ்டேட் ஜிடிபிய வந்து இன்கிரீஸ் பண்றது அவங்களுடைய நோக்கமாவே தான். நல்ல முக்கியமான ஒரு நோக்கம் காம்போனன்ட்ல அது. அவங்க கை ஆமா. வச்சிருக்காங்க. அது மாரி வந்து ஒரு ஒரு தலித் இளைஞர் வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக் அதில வந்து ஒரு சேல்ஸ்மேனா இருந்தவரு. அவருக்கு வந்து ஃப்ரான்சைஸ் வாங்கி குடுத்து அந்த கரீம்நகரினுடைய முக்கியமான நகரத்தில அந்த பிரைம் ஏரியான்னு சொல்றாங்க பாரு. அங்க வந்து அவருக்கு வந்து அந்த ஷோரூம் வச்சு குடுத்துருக்காங்க. ரூ. 10,00,000ல. அதுமாரி ஏஷியன் பெயிண்ட் ஃப்ரான்சைஸு. இந்த உரம், பூச்சி மருந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதற்கான ஷோரூம்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. ஒரு 3 பெண்கள் ஒன்றா சேர்ந்து ம் வால்வோ பஸ் அந்த ஹைடெக் வால்வோ பஸ்ஸு வாடகைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சுய உதவி குழு மாரி இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து அங்க ஒரு பொது சுடுகாடு, இடுகாடுன்னு சொல்றாங்கல்ல, அத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கார்டனா
அதை மாற்றி அதை அனைத்து சமூகத்தினரும் பயன்படுத்துகிற வகையில் அதை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. இப்படி பல்வேறு ஸ்கீமை பார்த்தோம். இந்த நிறைய ஸ்கீமோட தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த திட்டம் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. அது எதனால் அதுக்கப்புறம் அடுத்து வந்த அங்கே காங்கிரஸ் அரசு அது கைவிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அது. அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் ஆரம்பித்தாங்க. அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதனுடைய தொழிலெலாம் வளர்ந்த பிற்பாடு பார்க்கும்போது தான் அதனுடைய இம்பேக்ட் தெரியும் அது. ஆட்சி மாற்றத்தினால் இது கைவிடப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது நம்ம இங்கே வந்து தாட்கோ இருக்குது. பல வருஷமாக இருக்குது. அது பேர் தாட்கோ. அது ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கார்ப்பரேஷன் அது. இன்னமும் அதே பேரில் செயல்பட்டு இருக்கு. அதில் அங்கங்கே சிறு சிறு ஸ்கீம்ஸ் போகுது. ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, வேன் வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி ஒரு சில டிராக்டர் வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் அதை பெறுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த ஒரு லோன் வாங்குறதுக்கும் பேங்க் மூலிமா போயிட்டு அதை அப்ளை பண்ணி பேங்க் ஷ்யூரிட்டி காமிச்சு வாங்குறது. ஏன்னா இது வந்து முழுமையான கிராண்ட்டு கிடையாது. ஸோ லிவரேஜ் பண்ணுவாங்க. என்ன சப்சிடி கொடுக்குறாங்களோ அதை பேங்க்குக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மீதி பேங்கர்ஸ் தான் லோன் கொடுக்கணும் வித் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது வாங்குறது. இப்போ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு நல்ல ஸ்கீமு, இது ஒரு மாடல் ஸ்கீம்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸப்டிங் வந்து இப்போ இந்த அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் ஸ்கீம், அது ஒரு நல்ல ஸ்கீம் அது. ஆனால் அதுலேயும் வந்து 5 கோடி வரலையும் வந்து கடன் பெறலான்னு இருக்குது. அகைன் அதில் ப்ராப்ளம் என்னென்னாக்கா பேங்கரை நீங்கள் டெவலப் பண்ணணும், டிபெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 5 கோடி ஒரு பேங்க் கொடுக்கணும். ஒரு சாதாரண ஆட்களை அவனுக்கு திறமை இருக்கும், நாலேஜ் இருக்கும், படிச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு சொத்து இருக்காது, சியூரிட்டி இருக்காது கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் வந்து பேங்கர்ஸ் வந்து அதை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் போட்டு அவங்க கட்ட வேண்டியது. இந்த இஷ்யூக்கான தீர்வாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீர்வாக நாம் என்ன நினைக்கிறேன்னாக்கா வந்து இப்போ இந்த சட்டம் வந்த பிறகு இந்த சட்டம் வந்து ஒரு முக்கியமான சட்டம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அது முதலமைச்சருக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி அதுக்காக முயற்சி எடுத்த டாக்டர் தொல் திருமாவளவன், சிந்தனை செல்வன், எம்எல்ஏ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் என்னென்னாக்கா இப்போ இந்த சட்டத்தை வந்து இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். ஒன்றும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் இல்லையா? இப்போ இந்த ஸ்கீமில் வந்து எஸ்சி எஸ்டிக்காக ஏற்கனவே போடுறாங்க ஸ்கீமு. அதே ஸ்கீமு இந்த முறையும் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. கூட கூட அப்படியே மாற்றி மாற்றி. ஆமாம், அதே ஸ்கீமு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஒரு வகையான அணுகுமுறை. ஆனால் நம்ம இது ஒரு ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானு, சப் பிளான் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது இப்போ தமிழ்நாடு வச்சுருக்கிற பேர் வந்து டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான், மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படின்னு. அப்போ இதுக்காக ஒதுக்கப்படுற நிதியை வந்து நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னா, இதோட நோக்கத்தை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணும். இதோட நோக்கம் வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படைய செய்வது. அப்படின்னும் பொழுது இந்த தலித் மக்கள் அல்லது பழங்குடி மக்களுடைய நீட் என்னங்கிறத அசஸ் பண்ணணும். சில ஸ்கீம்ஸ்லாம் எப்பயோ போடப்பட்ட ஸ்கீம், அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. இப்போ என்ன தேவை இருக்குது இந்த மாறி வர சமூகத்தில், காலகட்டத்தில் அவர்களுடைய அடிப்படை தேவை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு துறை எடுத்து ஒரு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை பார்க்கணும். இப்போ வளர்ந்து கொண்டவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கும் என்ன இடைவெளி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி. ஒரு விவசாயத்துறை எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அது எப்படி பார்க்கலாம்? ஒரு விவசாயத்துறை எடுத்து நம்ம பார்க்கணும் போது குறிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தால் தான் நீங்கள் மற்ற ஸ்கீமில் அப்ளிகபிள் ஆகணும். ஒரு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா லேண்டு இருக்கணுன்றாங்க. லேண்டு இல்லைன்னா டிராக்டர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் லேண்டும் கொடுக்கணும், டிராக்டரும் கொடுக்கணும். இல்லை நிலம் இல்லைன்னு சொன்னாலும் டிராக்டர் கொடுத்தாலும் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு அவங்களால பயன்படுத்தி முடியும். அப்போ இந்த சிக்கலை பாருங்கள். அதனால் வந்து அதை பயன்படுத்த முடியாது. பொது சமூகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. லேண்ட்லெஸ் பீப்புள். லேண்ட்லெஸ் பெருவாரியான லேண்ட்லெஸ் பீப்புள். இப்போ மைக்ரோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. மைக்ரோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் மைக்ரோ இரிகேஷன் இலவசமாக கொடுத்தாங்கன்னா அது போய் ரீச் ஆக முடியாது. இப்போ நாங்கள் ஒரு ஆய்வில் பார்த்ததில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவழிக்கப்படாமல் இருக்குது மைக்ரோ இரிகேஷன் அந்த ஸ்கீமு கீழே. ஏன்னாக்கா அங்கே வாட்டர் சோர்ஸ். அப்போது டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்,
வாட்டர் சோர்ஸும் கிரியேட் பண்ணணும், மைக்ரோ இரிகேஷனும் இப்போ கொடுக்கணும். புதுசாக ஒரு திட்டம் உருவாகணும். ஆமாம், புதுசானாக்கா ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். இதை வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். நான் இடையில ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் பிரச்சனை இருக்குது. இப்போ அடிப்படை தேவை என்ன? அவர்களுக்கு குடியிருப்பு. முக்கியமானது வந்து குடியிருப்பு, வீட்டு மனை. இப்போ வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து புறம்போக்கு நிலத்தில், அரசு நிலத்தில், அது நெருக்கமான ஒரு இடத்துல தான் இன்னும் எஸ்சி எஸ்டி மக்கள் பெருவாரியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 1997ல் கலைஞர் பீரியடில் வந்து நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி நிலம் எடுக்கப்பட்டு பட்டா வழங்கப்பட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். பட்டா வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் நிலத்தை வந்து அளந்து அவர்கள் பேரில் அவர்களுக்கு ஃபிசிக்கலாக நிலத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணல. அதில் பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்குது. நிலம் கையகப்படுத்தணுன்னா நில உரிமையாளர் வந்து வழக்கு போடுவாங்க. அப்போ அந்த வழக்கை சரியாக முறையாக கையாண்டு தாசில்தாரோ அல்லது அரசு வழக்கறிஞரோ அதை முறையாக கையாண்டு அந்த நிலத்தை எடுத்து அளந்து கொடுத்துருக்கணும். ஒரு மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் கொடுத்துட்றாங்க, அதோடு அவங்க கடமை முடிஞ்சு போகுது. உரிமையாளர் அவர் வழக்கு போட்டால் அவங்க யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறதில்ல, அதை ரொம்ப சட்ட ரீதியான மெத்தனமாக விட்டுறது. அப்போ என்ன ஆயிடுது, உரிமையாளருக்கு அந்த நிலம் வந்து கோர்ட்டில் வந்து சாதகமாக தீர்ப்பாயிடுது. இப்படி பல இடங்கள் உண்டு. 30 வருஷமாக கையில் வந்து பட்டா வச்சுக்கிட்டு எங்களுக்கு நிலம் கொடுன்னு கேட்டுங்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறோன்னாக்கா, ஒரு சமூகம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னேறணும்னா முதல்ல வந்து அந்த மாண்பை வந்து பாதுகாக்கணும். அப்போ ஒரு தங்குறதுக்கான வசதி. குடியிருப்பு, நிலம், அந்த குடியிருப்பு மனைப்பட்டா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதுலேயும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதி கலவரம்னாக்கா ஒரு கிராமமே எரிச்சு இல்லை, ஒரு கிராமமே எரிக்கிற சம்பவங்கள் நம்ம கும்பல் தாக்குதல் தானே. ஆமாம், கும்பல் தாக்குதல்லையும் வந்து சாம்பலாக்குறது, சாம்பல். எரிக்கிறது, அவங்களோட பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. இது வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது தமிழ்நாட்டில். பல பகுதியில் நம்ம பல சம்பவங்களை பார்த்துருக்குறோம். அல்லது இந்த இயற்கை இடர்பாடுகளை நம்ம பார்ப்போம். குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் ஒவ்வொரு மழை, இந்த பருவ மழையிலையும் வெள்ளம் வரும்போது, புயல் வரும்போது, சுனாமி வரும்போது அது வந்து ஆயிரக்கணக்கான வீடுகள் வந்து குடிசைகள் வந்து அழிஞ்சு போயிடும். திருப்பி அவர்கள் வந்து அதை கட்டமைச்சு மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அரசு, அது முந்தைய அரசு இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் வெள்ளத்தால் பாதிப்பட்டவங்க ரூ. 1000, எல்லாருக்கும் ரூ. 1000, பாதிப்பட்டவர்களுக்கும் ரூ. 1000, பாதிப்படாதவர் ரூ. 1000. இது வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையே இருக்க முடியாது. அது உடனடியாக தலித்திட்ட போய் சேருதாங்க. அது 2வது விஷயம் அது. ஆனால் இப்போ இந்த திட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போது தேவை என்ன, மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, முக்கியமான தேவை என்ன, அதை கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ற வகையில் இப்போ வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னா, அந்த 20 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பு இது அந்த கொடுத்தாங்கன்னா, திட்டத்தை வகுக்கிறது யார் பொறுப்பு? அந்த துறை சார்ந்து வருதுங்களா இல்லை எப்படி? இதுக்கு நோடல் ஆஃபீஸ் வந்து ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்கூட நோடல் ஆஃபீஸர். இப்போ அவங்க தான் வந்து இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 வகையான முக்கிய கமிட்டிகள் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது இதில். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளான் பண்ணி அவர்கள் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எம்பவர்டு கமிட்டி இருக்குது. அந்த துறை சார்ந்த அமைச்சர் தலைமையில் இருக்குது. அதில் செக்ரட்டரி, மற்ற எம்எல்ஏக்கள் இவங்களாம் வந்து ஒரு கமிட்டிக்கு பொறுப்பாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதை பரிசீலனை பண்ணி இந்த திட்டத்தை வந்து தயாரித்து ஸ்டேட் லெவலில் வந்து முதலமைச்சர் தலைமையில் ஸ்டேட் கவுன்சில் இருக்குது, மாநில மாமன்றம்னு. முதலமைச்சர் தலைமை, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்காங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, இது இல்லாமல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த பாடியோட வேலை என்னென்னா, இந்த எம்பவர்டு கமிட்டி தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை, பட்ஜெட்டை வந்து இவங்க பரிசீலனை செய்து ஃபைனலாக இவங்க அப்ரூவ் பண்ணணும். இதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் நோடல் டிபார்ட்மெண்ட்டு. இது ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இப்போ எனக்கு ஒரு இந்த சந்தேகம். ஸ்டேட் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்ண பிறகு இது ஒரு தனி புத்தகமாக சட்டமன்றத்தில் வந்து இதை வந்து சமர்ப்பிக்கணும். அதுதான் அப்புறம் அசெம்பிளியில் தான் இதை வந்து ஃபைனல் அப்ரூவல் ஆகணும். அப்புறம் நடைமுறைக்கு வரும். இப்போ உங்கள் பார்வையில் இப்போ 21% அமௌண்ட்டு நம்ம வந்து செலவு பண்ணி ஆகணும். இப்போ ஸ்டேட் லெவலில் ஒரு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்குன்னு ஒரு திட்டமிடல் குழு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா? அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இவங்களே அது ஆமாம், ஏன்னா இந்த பிளானிங் அலோகேஷனுக்கு வந்து
இந்த ஸ்ட்ரக்சரே வந்து போதுமானது இது. ஸ்டேட் லெவல் பிளானிங் வந்து ஓவரால் ஸ்டேட் லெவலில் மற்றதில் பொதுவாக பிளான் பண்ணுறதுக்காக இருக்குது. ஆனால் இதுக்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த புதிய திட்டங்களை உருவாக்குற ஆமா. பொறுப்பு வந்து இவங்களுக்குள்ளே இவங்களுக்கே இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியாக இருக்கலாம், அல்லது எம்பவர்டு கமிட்டியாக இருக்கலாம், ஆர் ஈவன் ஸ்டேட் லெவல் கமிட்டியும் வந்து இதுக்கான திட்டங்களை கொண்டு வரலாம். நோடல் ஆஃபீஸரும் அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெக்கானிசமே போதுமானது. இப்போ இவ்வளோ நிதி ஆண்டுக்கு நமக்கு ஒதுக்கீடு கிடைக்குது அப்படின்னும்பொழுது, நம்ம எதெல்லாம் வந்து பொருத்தமற்ற திட்டங்களோ அதில் நீக்கிட்டு, எதெல்லாம் வந்து அது நேரடியாக எஸ்சி, எஸ்டி மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருவதற்கு தான் இந்த சட்டமே. இப்போ என்னென்னா, இப்போ வந்து இப்போ பிஓ ஆக்ட் பற்றி பேசும்பொழுது காவல்துறையோட ரிலையபிலிட்டி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சட்டத்தை பற்றி பேசும்பொழுதும் நாம் வந்து மற்ற துறைகளோட அதிகாரிகளோட மேலே அந்த சுமை போய் விழுது திட்டங்கள் வகுக்கிறது. எந்த அளவுக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் செயல்பட்டு இந்த திட்டங்களை உருவாக்குவாங்கன்ட்டு ஒரு கிரிட்டிக்காக நான் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன். இது வந்து அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி போடுறதுங்கிறது புதிய திட்டங்கள் உருவாக்குறதே வந்து நான் தாமதப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இல்லை, இருக்கு. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம இதில் முக்கியமான பொறுப்பாக அக்கௌண்டபிள் ஆக்க முடியாது. ஆ அக்கௌண்டபிள் ஆக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் கீ ஆக்டர் இதில், நோடல் ஆஃபீஸர். ஸோ இப்போ அவங்க தான் வந்து இதற்கான அலோகேஷன்ஸை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுதா இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னே? இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்லாம் இதில் கொண்டு வரலாம். இதில் இப்போ அது மாதிரியான ஸ்கீமு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் ஓவர்சீஸ் பேசும்போது தான் எனக்கு ஒரு நினைவு வருது. இப்போ சமீபத்தில் இந்த பட்ஜெட் ஆரம்பித்தப்ப தேசிய அளவில் காங்கிரஸ் எஸ்சி கமிட்டி வந்து ப்ரெஸ் மீட் வச்சப்ப ஒன்றிய அரசு போதுமான நிதி ஒதுக்கவில்லை. 2,00,000க்கு மேலே ஒதுக்கணும். ஆனால் 1,96,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அதுவே போதுமான கோடி ஒதுக்கலை. அதில் முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு கிரிட்டிசிசம் என்னென்னா, இந்த நேஷ்னல் ஓவர்சீஸ் ஃபெல்லோஷிப் வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் குறைச்சிட்டாங்கன்றீங்க. ஆனால் மாநில அரசில் இது வந்து அதிகமாக இருக்குங்கிறீங்க இதோட பெனிஃபிஷரிஸ். ஆமாம். இப்போ ஒன்றிய அரசு வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் வந்து 10,00,000 ரூபா ஒதுக்கீடு செய்திருந்தாங்க. அதையே நிறைய ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இங்கே வந்து 36,00,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஒரு மாணவர்களுக்கு. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அது ஒரு மாணவர்கள் 36,00,000 அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிதுன்னா, நிச்சயமாக அவங்க வந்து ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு உயர் படிப்பு படிக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அது அது ஒரு முக்கியமான ஸ்கீம். அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அலோகேஷன் பிரகாரம் ஒன்றிய அரசு வந்து குறைந்த தொகையை ஒதுக்கியிருக்கு. ஆனால் மாநில அரசு போதுமான தொகை ஆமாம், ஒதுக்கியிருக்காங்க. மாநில அரசு இது கிட்டத்தட்ட வந்து அதுக்காக எவ்வளோ 200 கோடியோ, சரி எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு மாணவருக்கு வந்து 36,00,000 ரூபாய் வரை வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த கடந்த 5 ஆண்டில் 175 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4, 5, 10 மாணவர்கள் தான் பயன்பெற்றிருப்பாங்க. இந்த 3, 4 வருஷத்தில் வந்து 175 மாணவர்களுக்கு மேலே அதில் இது வந்து இந்த பயன்பெற்றிருக்காங்க. சட்டத்தோட விளைவுன்னு பார்க்கணும். சட்டத்தினுடைய விளைவும் அல்லது இந்த அரசு எடுத்த முயற்சியும் அது வந்து முக்கியமான காரணம். கல்விக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக எஸ்சி, எஸ்டி மாணவர்களுடைய வெளிநாட்டு கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மாநில அரசு சட்டம் ஏற்றதுனால அவங்க வந்து தே ஆர் ஃபோர்ஸ்டு டு, அதாவது 21,000 கோடி கிட்டத்தட்ட அவங்க செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஆனால் அதே ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றாதனால அவங்க வந்து குறைவாக அலாட் பண்ணுறாங்களோ? ஆமாம், அது இப்போ ஒன்றிய அரசில் இதுக்கான சட்டம் இல்லை. அது வந்து அந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான், சப்ளான்றதே அவங்க அப்பப்போ அது பேரை மாற்றிட்டே இருக்காங்க. அந்த பேர் வரலாறு ஏன் அப்பப்போ மாற்றுறாங்க? அது ஒன்றிய அரசு தான் கேட்கணும். அவங்க எல்லா ஸ்கீமுடைய பேரையும் மாற்றிட்டு இருக்காங்க. அதில் இந்த பேரையும் வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருக்காங்க. சப்ளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்னு மாற்றுறாங்க, டெவலப்மெண்ட் ஆக்ஷன் மாற்றுறாங்க. அது கீப் சேஞ்சிங். அது வந்து அது சரியில்லை. ஏதாவது ஒரு நிரந்தரமாக அது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பத்தில் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, சப்ளான் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்னு வச்சாங்களோ அதே பேர்லேயே அதை கொண்டு வர்றது நல்லது. அதுக்கான ஒரு சிறப்பு நோக்கம் இருக்குது. அது அது வந்து அப்படியே கொண்டு வர்றது தான் வந்து முக்கியம். தமிழ்நாட்டில் கூட நம்ம டிமாண்ட் அதான் வச்சோம். ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டு, சப்ளான் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் அதே பேர்லேயே வைக்கணும்னு. ஆனால் இவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக்ஷன். ஆமாம், அதாவது கொஞ்சம் தனிமைப்படுத்தி காட்டணும்.
ஸ்டேட் லெவல் லெஜிஸ்லேஷனுக்காக கொஞ்சம் அதை பிரித்து காமிக்கணுன்றதால டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான்னாங்க. சரி நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். சரி பேர் அப்படி இருந்தாலும் கூட நோக்கம் வந்து நமக்கு ஆனால் தனியாக ஒன்றா பட்ஜெட் இருக்கு அப்படின்னு. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தனியாக தனியாக இதுக்குன்னு தனியாக பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்புக்கான ஆமாம். இப்போ என்னன்னாக்கா, இப்போ அதான் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி சென்ட்ரல் லெவலில் அது ஸ்கீமாக இருக்கிற வரலையும் அவர்கள் வந்து ஆண்டுதோறும் குறைக்கிறது, ஏற்றுறது அவங்களால வந்து அதுக்கான ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க. பட் ஒரு ஆக்ட்டுன்னு ஒன்று, ஏன்னா இப்போ அந்த ஸ்கீம்லேயே வந்து ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன் அலோகேஷன் ஆஃப் வெல்ஃபேர் பட்ஜெட்னு தான் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ் 2012-15லேயே கைட்லைன்ஸ் இருக்குது. அது அவங்க பெரும்பாலும் வந்து மதிக்கிறதில்ல. அதான் முக்கியமானது. அதனால தான் நம்ம சென்ட்ரல்லே இது ஒரு ஆக்ட் வேணும்னு நம்ம கேட்டோம். ஸ்டேட் லெவல்லையும் இது மாதிரி ஆக்ட் வேணும்னு கேட்டோம். இப்போ தமிழ்நாட்டில வந்து இப்போ இந்த மாதிரி ஆக்ட் வந்தற்பாடு இப்போ நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 2025, 26 ஆண்டுக்கான இந்த 20,000 கோடி ரூபாய் நமக்கு தெரியுது. இந்த 20,000 கோடி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் 22 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ பெனிஃபிஷியரி இருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. இதெல்லாம் எப்படி எந்த எந்த வகையில் வெளிப்படைத்தன்மை காட்டணும்னு கட்டாயம் படுத்துதா? ஆமாம், அதில் சட்டத்தில் இருக்குல்ல. சட்டத்தில் இருக்கு. பிளானிங், அலோகேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. இந்த மெக்கானிசம் அது அதில் வந்து ஒரு ரொம்ப வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஆமாம். தனியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இதை கொண்டு வராங்க. பெனிஃபிஷியரி லிஸ்ட்டை வந்து இப்போ அவங்க டேட்டா பேஸ் மெயின்டெயின் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் வந்து எவ்வளோ பெனிஃபிஷியரி அந்த டேட்டா பேஸ் வந்து ரொம்ப கிளியராக நாங்கள் வந்து ஒரு ஒரு 2, 3 டிபார்ட்மெண்ட்டு ரிவ்யூ பண்ணோம். அக்ரிகல்ச்சரு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹார்ட்டிகல்ச்சர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தோம். அந்த டேட்டா பேங்க் வந்து ரொம்ப அழகா இப்போ கொண்டு வராங்க. இப்போ இந்த இது சட்டம் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேங்க்கும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க நோடல் ஆஃபீஸில். இதெல்லாம் இந்த ஆக்ட் வந்ததனுடைய விளைவுன்றதா நம்ம வந்து பார்க்குறோம். எவ்வளோ இப்போ அரசே வந்து இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரலாக எந்த அளவுக்கு தயாராகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க பொசிஷனுக்கும் இன்னும் அவங்க இன்னும் தயாராகிறதுக்கும்? இது தயாராகிறது என்னன்னாக்கா, இந்த சட்டத்தினுடைய நோக்கம் வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில இன்னும் நல்ல சிறப்பான திட்டங்களை பிரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு வரணும் 1. 2வது எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய அரசு அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் குறித்து ஒரு பயிற்சி வழங்கணும். நம்ம இப்போ சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஈக்விட்டி மூலிமா நம்ம இதுக்காக ட்ரெய்னிங் மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் டெவலப் பண்ணியிருக்கு. ஒரு செட் ஆஃப் பேட்சும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பேட்ச் ஆஃப் ட்ரெயினிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப பேர் ஆப்சென்ட் அதில. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் 22 டிபார்ட்மெண்ட் வருது. அந்த 22 டிபார்ட்மெண்ட்டினுடைய அனைவருக்குமே இந்த சட்டத்தை பற்றிய நடைமுறை பற்றிய ஒரு புரிதல், ஒரு கண்ணோட்டம் வேணும். இது இல்லாம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க, நெறைய டிபார்ட்மெண்ட்டில. இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த சட்டம் இது மாரி வந்திருக்கு, இதனுடைய நடைமுறை என்ன? இதன்படி வந்து எப்படி திட்டங்கள கொண்டு வரலாம், பிளான் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியில. இன்னும் புது ஸ்கீம் எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து நம்ம கண்டறிஞ்சு கொண்டு வரலாம், அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. அவங்களுக்கெல்லாம் கூட இது தெரியுமான்னு தெரியல. அடுத்த கட்டமா அவங்களுக்கும் வந்து இத வந்து பயிற்சி குடுக்கணும். அதேமாரி தனி தாசில்தார் இருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு தாலுகாவிலயும் ஸ்பெஷல் தாசில்தார், தனி தாசில்தார் இருக்காங்க. ரொம்ப பரிதாபமான நிலை. நீங்க அவங்க ஆஃபீஸ்லாம் செக்ரட்டரி விசிட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு 10 தாலுகா ஆஃபீஸாவது விசிட் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய அமர்விடம், அவங்க ஆஃபீஸு, அலுவலகம், அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷனு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப நல்லா தெளிவா தெரியும். அவர்கள்லாம் வந்து பாகுபடுத்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்கு. டிஸ்கிரிமினேட்டட் டிபார்ட்மெண்ட்னா அது தனி தாசில்தார் இருக்கிற இடம் தான். எங்கே போனாலும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு மரியாதை இருக்காது, பவர் இருக்காது, வெஹிக்கிள் இருக்காது. வெஹிக்கிள் இருந்தால் டிரைவர் இருக்க மாட்டாங்க. அந்த தாசில்தாரை வந்து இன்னொரு மெயின் தாசில்தார் வந்து மதிக்க மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு அதிகாரமே இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆக்ட் வந்துன்னா இப்போ கூடுதல் இப்போ பணம் இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிலம் தொடர்பானது, வருவாய் தொடருது, இந்த மாதிரியான நிலம் கையகப்படுத்தணும், இது மாதிரி விஷயங்களுக்கு தனி தாசில்தாருடைய ரோல் முக்கியமான ரோலு. இப்போ அவங்க எம்பவர் ஆகாமல் இப்போ இந்த சட்டத்தை எப்படி வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தும்?
அப்ப இந்த சட்டத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல செயல்படுத்துறதுக்கும் நம்ம நெறையா ஆமாம், பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி குடுக்கணும். இப்போது எஸ்சி எஸ்டி ஆக்ட் 1987 வந்தது, 95 ரூல் வந்தது. இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்னமும் சவால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில். இப்போ அது மாதிரி வந்து இந்த சட்டத்தை வந்து இன்னும் முழுமையாக அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியிலேருந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இதை வந்து முறைப்படுத்தி சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப 2 விஷயம் இந்த சட்டத்த படிக்கும்பொழுது, ஆ குறைஞ்சபட்சம் 3% மொத்த பணத்துல மானிட்டரிங் அண்ட் இம்பேக்ட் எவலுவேஷனுக்கு பயன்படுத்தப்படணும்னு சொல்றாங்க. அதற்கான நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுல உருவாக்கப்பட்டிருக்கா? அந்த மானிட்டரி எவலுவேஷன். இன்னும் அது மாதிரி தனியாக அதுக்கான நிறுவனம் உருவாக்கப்படலை. அதுதான் வந்து இந்த கேப் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் தேவைப்படுது. ட்ரெய்னிங் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கோம். ஆமாம், ட்ரைனிங் ஸ்டேஜும் கேப் ஐடென்டிஃபை பண்ணுறது பண்றது. டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம சென்டரை வந்து அதிகமாக நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம ஸ்கீமு டிவைஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறோம். இதை பற்றிய ஓரியன்டேஷன் லெவல்லையும் ஸ்கீம் இந்த அப்ரோச்சை மாத்திர லெவலில் தான் இருக்கிறோம். இன்னும் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கெலாம் இன்னும் காலம் இருக்கு. இன்னொரு 10 வருஷம் ஆகும் இதனுடைய இம்பேக்டை வந்து கிரவுண்ட் லெவலில் பார்க்குறது. இப்ப இந்த தமிழ்நாடு அரசோட புள்ளிவிவரங்கள் படி பார்க்கும்பொழுது, செலவிடப்படாத தொகைகள் பார்த்தா 5%, 10% அவ்வளோதான் இருக்கு. அப்படிங்கும்பொழுது சமீபத்தில ஒரு விமர்சனம் வந்துச்சு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான பணம் வந்து எஸ்சி, எஸ்டி சப்ளான்லேருந்து செலவிடப்பட்டது அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த பணம் அந்த எஸ்சி, எஸ்டி மக்களுக்காக தான் செலவிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாரி ஜென்ரி ஸ்கீமுக்கு செலவிடப்படுகின்ற இந்த திட்டத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி வெளியில் ஆர்டிஐ மூலிமா தகவல் பெற்று அதை எப்படி வாங்குறாங்க, அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது டிபார்ட்மெண்ட்டு தான் அதுக்கு சரியாக பதில் சொல்லணும். சமீபத்தில் டிபார்ட்மெண்ட்டு கூட அதை மறுத்துருக்காங்க, அது மாதிரி இல்லைன்னு. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னாக்கா, இந்த சட்டப்படி வந்து இந்த ஃபண்ட்ஸு வந்து யூட்டிலைஸ் பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷனில் பெனிஃபிஷரிஸ் ஓரியன்டட் அல்லது டார்கெட் ஓரியன்டட் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா டிவிசிபிள் நான் டிவிசிபிள்னு பிரிக்கிறோம். எந்த ஒரு ஸ்கீமை வந்து எஸ்சி எஸ்டி பெனிஃபிஷரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் டிவிசிபிள்னு பார்க்குறோம். அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு யூனிட்டாக இருக்கலாம், ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். இந்த இன்டிவிசிபிள்ங்கிறது ஒரு பொதுவான திட்டம். அது வந்து பிரித்து பார்க்க முடியாது. எஸ்சியும் பயன்படுத்தலாம், நான் எஸ்சியும் பயன்படுத்தலாம். அது வந்து சாலை வசதியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வாட்டர் டேங்க்கு கட்டுறதா, அல்லது வந்து ஏரி பராமரிப்பாக, இது மாதிரி பொதுவான விஷயம். அதெல்லாம் வந்து பிரித்து பார்க்க முடியாது. அது எந்த கம்யூனிட்டி யார் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் என்னன்னாக்கா வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த மாதிரி பொது திட்டங்களுக்காக பயன்படுத்தலாங்கிறது நம்ம சட்டத்திலையும் நம்ம ஒரிஜினல் அதில கைட்லைன்ஸ் டிவிசிபிள் பண்ண முடிஞ்சா நம்ம அதில பயன்படுத்தலாம். டிவிசிபிள் பண்ண முடிஞ்ச மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தலாம். சமீபத்தில டிவிசிபிள் நான் டிவிசிபிள்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதில் சொல்லியிருப்பாங்க. அது ஒரிஜினல் 50% இதில் இருக்குது. அது மாதிரி அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரையிலும் வந்து நான் கேட்டறிஞ்சது பார்த்த வகையில் வந்து அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது. அது வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அது செப்பரேட் டிபார்ட்மெண்ட். அதிலிருந்து தான் அந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப கர்நாடகா நினைக்கிறேன். கர்நாடகாவுல வந்து இப்ப இந்த மாரியான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்ற ஜென்ரி ஸ்கீமுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி சப்ளான் அது வந்து நீங்க சொன்ன மாரி டார்கெட்டடுக்கா குடுக்கணும். அதுக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவாதம் வரும்பொழுது, அதில பங்கேற்பாளர் என்ன சொன்னா, 7சி மற்றும் டி வந்து இத அனுமதிக்குது அப்படிங்கும்போது, அந்த காம்போனன்ட்ட ரிமூவ் பண்ண சொல்லி அங்க வந்து கோரிக்கை. ஆமாம், அது நம்ம இங்கேயே சொல்லியிருக்கோம். அதில் வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி டார்கெட்டட் ஸ்கீமில் வந்து ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன் அல்லது ஆக்சுவல் பெனிஃபிஷரி விச் எவர் இஸ் ஹையர்னு இருக்குது. ஆமா. பர்டிகுலர் செக்ஷன் அதை மாற்றணும் நம்ம தான் சொல்கிறோம். நம்ம வந்து ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷனோட நிறுத்திக்கங்க. ஆக்சுவல் பெனிஃபிஷரினாக்கா இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையில் பயன்பெறக்கூடியவர்கள் 60% கூட இருக்கலாம். எஸ்சி எஸ்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
அப்போ 60% வந்து இதிலேருந்து புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன் போது அந்த 21% அது மட்டும் மட்டும் புக் பண்ணால் போதும். அப்போ மீதி வந்து ஜென்ரல் ஜென்ரல் ஸ்கீம் வருது. ஸ்கீம். ஆனால் மகளிர் உரிமை தொகை இதிலிருந்து போகலை அப்படிங்கிறது தான் நம்ம கண்டறிஞ்சது, கேட்டது. அவர் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டார்கெட்டட் ஸ்கீம்னு வரும்போது அந்த ஒரு கிரைட்டீரியா நம்ம சேஞ்ச் பண்ணுறது நல்லது தான். அது மற்ற மாநிலத்திலும் அதை பேசுகிறாங்க. அந்த கோரிக்கை வந்து எழ ஆமாம், ஆரம்பிச்சு. உண்மைதான், அது உண்மைதான். இப்போ இந்த டார்கெட்டட் ஸ்கீமுங்கும்போது ஓவரால் பட்ஜெட்டில் டார்கெட்டட் ஸ்கீம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் பார்க்க போனால் 4.5% தான் லாஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அதாவது டார்கெட்டட் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து ஜென்ரிக் ஸ்கீமாக போகுது. அது பொது திட்டமாக வந்து இந்த ஒட்டுமொத்த எஸ்சி எஸ்சி சப்ளானோட நோக்கமே காலியாகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அதுதான் வந்து இப்போ ஒன்றிய அரசில் ஒதுக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து பெரும்பாலான நிதிகள் வந்து இந்த மாதிரி பொது திட்டங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. வேறு அளவில் தான் வந்து அந்த 1,25,000 கோடியா 1,25,000 கோடி அதுவே லெஸ் தான் அது. ஆனால் அதில் வந்து அந்த டார்கெட்டட் ஸ்கீமுக்கு ரொம்ப குறைவாக ஒதுக்கிட்டு மீதியை வந்து மற்ற ஸ்கீமுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நம்ம என்ன கேட்குறோன்னா, இது சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் ஒன்று வேணும். இதை முறைப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, அப்போ இந்த மாதிரியான அ குழப்பங்கள் வராமல் அதை வந்து முறைப்படுத்த முடியும்னு நம்ம பார்க்குறோம். அது இப்போ மட்டும் தமிழ்நாட்டில் இது முறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆந்திராவில், தெலுங்கானாவில் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து வேறு பொது ஸ்கீமுக்கு வந்து டைவர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு வருஷம் வந்து செலவிடப்படலைன்னா, இன்னொரு வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகலாம். ஆனால் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்கன்னு ஒரு அது ரிட்டர்ன் எங்கே போகும் அது? இப்போ சட்டத்தில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வருஷத்தில் வந்து அது முடிக்கணும். டார்கெட்டை முடிக்கணும். இப்போ இதுவரையிலும் நம்ம மார்ச் தொடக்கத்தில் வரையும் நம்ம பார்த்ததுல 80% முடிச்சுட்டாங்க. மீதி 20% இப்போ இந்த மாசத்துல முடிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க நெறைய டிபார்ட்மெண்ட்ல. ஒரு வேளை முடியல இந்த தேர்தல் பிற காரணங்களாலன்னா, இந்த மீதி ஃபண்ட்ஸ் வந்து இதே ஸ்கீமுக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த கேரி ஃபினான்ஷியல் ஃபார்வர்ட் இயருக்கு ஆகும். மாறும். ஆமா, கேரி ஃபார்வர்ட் மற்றபடி ஆகும். திருப்பி அனுப்புறதுக்கான சாத்தியம் திருப்பி எங்க அனுப்ப முடியாது. அதே ஸ்கீமுக்கு தான் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒருவேளை 2வது வருஷமும் அது முடியலைன்னா, இந்த நோடல் ஆஃபீஸ்க்கு அது போய் சேரும். இப்போ அவங்க வந்து திருப்பி அதை பிரிச்சு குடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான கிரிட்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது. அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கான காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பண்ணுறது, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த காம்பவுண்டில் கம்மியாக பண்ணுறாங்க, குறைவாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அது இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். அப்படி பிரையாரிட்டைஸ் பண்ணும்பொழுது, எவ்வளோ பட்ஜெட் வந்து நம்ம வந்து தொழில் முனைவோருக்காக ஒதுக்கணும், எவ்வளோ பட்ஜெட் வந்து வீடற்றோருக்கு வீடு ஒதுக்கணும், நிலம் வாங்கி குடுக்கணும், நிலம் பர்ச்சேஸ் பண்ணி நிலம் கையகப்படுத்தி வந்து குடுக்கணும். இது மாரி எஸ்சி, எஸ்டி மக்கள் வாழக்கூடிய பகுதியில கம்யூனிட்டி ஹால், ஆமாம். கம்யூனிட்டி அதாவது ஹால் 50% மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டணும். இது மாதிரிலாம் நம்ம கோரிக்கையா தான் வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வருங்காலத்தில அடுத்த 5 வருஷத்துலயாவது இதெல்லாம் சீரமைச்சாங்கனாக்கா, அந்த மாரி பிரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அத. ஆனால் இதுக்கான தொடர்ச்சியான பரப்புரை தேவைப்படுது இந்த விஷயங்களுக்கு. இந்த சட்டங்கள் பரப்புரை தேவைப்படுது. அரசு அதிகாரிகளுக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. விழிப்புணர்வு ஆமா, தேவைப்படுது. ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. இப்போ இதுவரை எப்படி செயல்பட்டாங்களோ, அதே மாரி செயல்பட்டுட்டு இருந்தா, இதனுடைய நோக்கம் நிறைவேறாது. இத கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். இது புது திட்டங்கள கொண்டு வரணும். நீடுக்கேத்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது மாதிரி வந்து செயல்படும்போது, அசஸ் பண்ணி திட்டங்கள வகுக்கும்போது, அது நல்லா ரீச் அவுட் ஆகுறது. அந்த திட்டங்கள்ங்கிற அப்புறம் இந்த கிரைட்டீரியலாம் ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமோ, அல்ல தாட்கோவையும் முற்றிலுமா அத மாற்றி அமைக்கணும். அத வந்து அது அது என்னன்னு தெரியல. அது ஏன் அப்படியே அத வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அத வந்து ஒரு இந்த சட்டத்துக்கு கீழ வந்து எஸ்சி, எஸ்டி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனாவே மாத்தலாம். ஒரு பேங்கா மாத்தலாம். அது தாட்கோ இரலவன்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு அத மாற்றி அமைக்கணும் அத. அதெல்லாம் அந்த மாரி சீர்திருத்தங்கள்லாம் பண்ணா தான் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் மாற்றும்போது இதையும் மாற்றி நிச்சயமா மாத்தணும். இது வந்து ஒரு ஒரு கார்ப்பரேஷனா மாத்தணும். இல்ல ஒரு பேங்கா மாத்தணும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு பல்வேறு இடத்துல போய் அலைய வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு துறையின் கீழ, ஒரு அமைப்பின் கீழ கொண்டு வந்தா தான் இன்னும் எளிமைப்படுத்த முடியும். இந்த ஸ்கீம் வாங்குறதுக்கான கிரைட்டீரியலாம் வந்து இன்னும் ரிலாக்ஸ் பண்ணணும். கடுமையான கிரைட்டீரியா கொண்டு வந்து புகுத்திட்டே இருப்பீங்க. அரசு அதிகாரிகள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு குறை என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ கடுமையான கிரைட்டீரியாவ கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு,
அது போய் சேர விடாத பார்த்துக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க இந்த பியூரோக்ராட்ஸ். அவங்க மைண்ட் செட் மாறலன்னா, இந்த சட்டத்த வந்து முறையா நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப இந்த சட்டத்தின் வந்ததுக்கப்புறம் திட்டங்களுக்கு ஒதுக்கின நிதிகள்ல முக்கியமா எஜுகேஷன் சம்மந்தமா செலவிடப்படும்போது, ஹையர் எஜுகேஷனுக்கான ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கு. கம்பேர் டூ லோயர் ஸ்கூல் லெவல். அதாவது வந்து ஆரம்ப பள்ளிகளுக்கு வேணா அந்த ஸ்கீம் இருக்கே தவிர, ஹையர் எஜுகேஷனுக்கு அதிகமான பணம் குடுக்கல. அப்ப அது வந்து ஒட்டுமொத்தமாவே எஸ்சி, எஸ்டி இல்ல மக்கள் ஹையர் வந்து எஜுகேஷன்லாம் பெரும்பாலும் இந்த பொதுவான இதுல கவர் ஆயிடுது. ம். இதில வந்து மெயினா வந்து அந்த ஆதி திராவிடர், பழங்குடி, உண்டு உறைவிட பள்ளிங்க, வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு இது மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் தான் இதில கவர் ஆகும். மற்ற பொதுவான எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன்லாம் மற்ற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கவர் ஆயிடும். இல்ல அதுக்கான திட்டங்கள் வகுப்புல வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த திட்ட பகுப்பாய்வுல என்சிடிஹெச்ஆர் ஆய்வறிக்கை ஏதோ ஒண்ணு. அதுல வந்து அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு அதிகமான திட்டங்கள் வகுத்தா, அவங்க வந்து ஹையர் லெவல் எஜுகேஷன் லெவல்ல போவாங்க. ஆமா. அப்படிங்கிற அவங்களுடைய பரிந்துரை சென்ட்ரல் லெவல்ல வந்து அத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஐ மீன் பெரும்பாலான இடங்கள்ல வந்து இந்த பிரைமரி அது இந்த மிடில் கிளாஸ்க்கு வந்து போதிய முக்கியத்துவம் கடந்த காலம் கொடுத்ததில ட்ராப் அவுட்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த ஹையர் எஜுகேஷன் லெவல்ல போகும்போது, அதற்கான ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் பெருவாரியா குறைச்சிருக்காங்க. சில நிறுத்திட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. இப்ப அந்த மாரி லெவல்ல வந்து அத அதிகப்படுத்தணுங்கிறது, அது சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய கோரிக்கை. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும் ஹையர் எஜுகேஷன்ஸும் வந்து காமன் டிபார்ட்மெண்ட்ல வரதுனால அதில கவர் ஆயிடுது. இதில வந்து அந்த எஸ்சி, எஸ்டி ஹாஸ்டல்ஸு, அ அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலு, வெல்ஃபேர் ஸ்கூலு இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும். இதில முக்கியமா அதில கவனம் செலுத்தி, அதுக்கான ஆந்திர பிரதேசல நாங்கலாம் போய் பார்த்துருக்குறோம். தெலுங்கானால ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2000 பெண்கள் படிக்கிறாங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கூல்லனா, அதுக்கு ஹாஸ்டல் இருக்குன்னா, அதுக்கான போர்டிங்கு, லாட்ஜிங்கு, டைனிங் ஹாலு, ப்ளே கிரவுண்டு, டாய்லெட் ஃபெசிலிட்டீஸு ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்ப அது மாரி இங்க வந்து அ அந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். ஸ்கூலா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்திருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எங்கேயாவது ஒரு வெராண்டாவுல, மற்ற இடங்கள்ல, சாதாரண இடங்கள்ல உட்காந்து ஏன் அத ஒரு அழகா ஒவ்வொரு பள்ளியிலயும் ஒரு டைனிங் ஹால் கட்டலாம்ல. ஒரு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சாப்பாடு குடுத்துட்டோன்றது இல்ல. அது அழகா வந்து ஒரு டிக்னிட்டியோட உட்காந்து பிள்ளைகள் வந்து அத சாப்பிட்டு, தட்டு கழுவி வச்சுட்டு போறதுக்கு ஒரு ஸ்கூல்லயும் டைனிங் ஹால் இருந்தா லஞ்சும் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அது யோசிக்கணும் அத. அப்போ வந்து பெரிய அளவுல வந்து நிதி இல்ல. அதனால மதிய உணவோ, அது காலை உணவோ எங்கேயாவது மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டு போற காலம் இருந்தது. அப்ப சாப்பாடு போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்ப அதெல்லாம் நம்ம கடந்து வரும்போது, இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து டெவலப் பண்ணுறது. நல்ல குடிநீர் வழங்குறது, டாய்லெட் ஃபெசிலிட்டீஸ் வந்து குடுக்குறது. இன்னும் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இன்னும் நல்ல இதா லைப்ரரி கொண்டு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு தான் நான் பார்க்குறேன். இப்ப இறுதியாக ஒரு கேள்வி. அதாவது ஒன்றிய அரசால் 1974, 78 காலகட்டத்தில ஆரம்பிக்கப்பட்டது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசால் 2024ல சட்டமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒன்றிய அரசின் செயல்பாடு, மாநில அரசின் செயல்பாடு உங்களுடைய ஒப்பீட்டளவுல எப்படி பார்க்குறீங்க? ஒப்பீட்டு அளவுல நம்ம பார்க்கும்போது, ம் இப்போ ம ம ஒன்றிய அரசு வந்து இன்னமும் இத சட்ட வடிவமாக்கல. அது வந்து ஒரு ஸ்கீமாவே இருக்கு. அதுக்கு வந்து போதிய மெக்கானிசம் இல்ல. அத பிளான் பண்றதுக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு அக்கவுண்டபிலிட்டிக்கான ஒரு மெக்கானிசம் இல்ல. அது இப்போ 1,26,000 கோடி அவங்க ஒதுக்குறாங்கன்னா, அந்த எக்ஸ்பெண்டிச்சர ட்ரேஸ் அவுட் பண்றதே ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டார்கெட்டட் ஸ்கீமு, நான் டார்கெட்டட் ஸ்கீம் எவ்வளோ, டிவிசிபிள் எவ்வளோ, நான் டிவிசிபிள் எவ்வளோ. எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம அலோகேஷன பார்க்க முடியும். பட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அக்சஸ் டூ ஜஸ்டிஸ் பார்ட்டுக்கு வந்து நேஷனல் லெவல்ல 750 க்ரோர்ஸ் என்னதான் ஒதுக்குறாங்க. ரூ. 126 கோடி ரூபாயில வந்து 850 கோடி தேசிய அளவுல. இப்போ அப்படின்னாக்கா அந்த 850 கோடி தான் வந்து இந்த அட்ராசிட்டில பாதிக்கப்படுறவங்களுக்கான காம்பன்சேஷனு, கோர்ட்டு, அ ஜட்ஜு இது மாரி எல்லா விஷயத்துக்கும். அது ரொம்ப 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 குறைவான நேரம். விஷயம். அதனால வந்து சென்ட்ரல் லெவல்ல வந்து இந்த கைட்லைன்ஸ வந்து முழுமையா அவங்க பின்பற்றுறது இல்ல அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்ப தமிழ்நாட்ல இப்போ இத வந்து ஒரு சட்ட வடிவமா மாத்தியிருக்கு.
அதனால் இந்த அரசோ அல்லது எந்த அரசோ வந்தாலும் இதை மாற்ற முடியாது. இப்போ இதற்கான ஒரு மெக்கானிசம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பேஸ் இது. இதில் சில குறைபாடுகள் இருக்குது. அதை அடுத்த வருங்காலங்களில் வந்து அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த செட்டப் இருக்கு இல்லைங்களா, அந்த சட்டம். இது வந்து ஒரு துவக்க புள்ளியா பார்க்குறேன். அப்போ இந்த சட்டத்தின்படி ஆண்டுதோறும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்றபடி வெல்ஃபேர் ஃபண்ட்லேருந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதியை வந்து எஸ்சி, எஸ்டி மக்களுடைய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தணும். புது திட்டங்களை கொண்டு வரணும். இன்னும் இதை பற்றியான விழிப்புணர்வு, அது தலித்து, பழங்குடி அமைப்புகள், மக்கள் இன்னும் அதிகமாக பரவலா போய் சேரும்போது நிச்சயமா டிமாண்ட் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இதை சிறப்பாக செயல்பட்டா சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக இந்த ம், மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் கொண்டு வந்து கிராமப்புறத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம 2005 இதுவரையிலும் பார்க்கும்போது 20 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்கு. கிராம அளவில் வந்து நிலமுள்ளவர், நிலமற்றவர், கூலி, தொழிலாளி அந்த உறவு முறையில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இப்போ சாதாரணமாக முந்தி மாதிரி லேபரை வந்து அவ்வளோ எளிமையில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம் வந்து அது மாதிரி இந்த சட்டத்தின் வாயிலாக நாளைக்கு வந்து எஸ்சி, எஸ்டி மக்களுடைய குடியிருப்பு, வீடு, கல்வி, பொருளாதாரம், தொழில், அவர்கள் வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய போதிய அடிப்படை வசதிகள் இதெல்லாம் பெருக்கும்போது நிச்சயமாக இப்போவே நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னும் பெருமளவில் அவருடைய வாழ்நிலை வந்து உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு சட்டம் வந்து ஒரு அடித்தளமாக அமையும். கண்டிப்பாக. இதுவரை மிக நீண்ட விளக்கம், குறிப்பிட்ட சில விஷயங்களில் தெளிவில்லாதெல்லாம் மிக தெளிவாக நீங்கள் விளக்கினீர்கள். கண்டிப்பாக சமூக நீதி மற்றும் சமத்துவ மையமும் இணைந்து இந்த சட்டத்தை எப்படி மக்களிடையே கொண்டு செல்வது, அரசு நிர்வாகத்திலும் நீங்கள் சொல்வது போல எப்படி அவர்கள் பயிற்சி அளிப்பது என்பதை உங்களுடைய ஆலோசனையில் நாம் தொடர்ச்சியாக செயல்படுவோம். இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.